15. Hello guys, welcome to our channel. இங்க நாம இப்ப பார்க்க போற vlog வந்துட்டு ஒரு கோயில் திருவிழா. நாங்க வந்துட்டு இந்த வருஷம் வெக்கேஷனுக்காக எங்க ஊருக்கு போயிருந்தோம். அங்க இந்த கோயில் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. அதை தான் இது நாங்க vlogல கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த கோயில் திருவிழா வந்துட்டு சென்னையில மிகப்பெரிய ஒன் ஆஃப் த ஈவெண்ட். எவ்ரி இயர் வந்துட்டு பங்குனி உத்திரம் டைம்ல நடக்கும். இந்த கோயில் திருவிழா வந்துட்டு சென்னைக்கு மிக அருகில இருக்கக்கூடிய ரெட் ஹில்ஸ், அதாவது செங்குன்றம் பகுதி இருக்கு, பக்கத்துல இருக்கிற பாடியநல்லூர் அந்த ஒரு கிராமத்துக்கிட்ட தான் இருக்கு. இந்த பாடியநல்லூர் கோயில் பேர் வந்துட்டு அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். பக்கத்திலேயே கூடவே வந்துட்டு முனீஸ்வரரும் இருக்காரு. இந்த கோயில் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ். எவ்ரி இயர் வந்துட்டு பங்குனி உத்திரம் டைம்ல இங்க ஒரு பிரம்மாண்டமான திருவிழா 10 நாளுக்கு நடக்கும். அந்த திருவிழாவோட விளாக் தான் இது. இந்த திருவிழாவை இந்த வருஷம் உங்களால அட்டென்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஆல்ரெடி ஏப்ரல்லேயே முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் மார்ச் டைம்லயோ ஏப்ரல் டைம்லயோ இந்த திருவிழா கண்டிப்பா பங்குனி உத்திரம் டைம் ஃப்ரேம்ல வரும். நீங்க கரெக்டா பிளான் பண்ணி வாங்க. இந்த திருவிழால வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். பிளஸ் இந்த மாதிரி ராட்டினங்கள் அதெல்லாமே இருக்கும். இந்த தீமிதி திருவிழால மட்டும் மோர் தென் 10,000 பீப்புள் வந்துட்டு தீ மிதிப்பாங்க. ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் இது. இதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் இயர். ஃபேமிலிஸோட வந்தீங்கன்னா இங்க நிறையவே என்ஜாய் பண்ணலாம். ஈவன் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான சில கேம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கூட இங்க இருக்கும். பிளஸ் ராட்டினம் இல்லாமல் கிட்ஸ்க்கும் சம்பந்தமான சில இதுவும் இருக்கும். அடல்ட்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரியான நிறைய இதுவும் இங்க இருக்கும். நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஒவ்வொரு ரைட்ஸ்லயும் போய் நாங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றோம். இந்த ஜாயிண்ட் வீலுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. நாங்களும் இந்த ரைடில் போனோம். நல்லா கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு இந்த திருவிழாவை பார்க்குறதுக்கு. எங்களோட கிட்ஸ் கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த கப் அண்ட் சாசர் ரைடு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நானும் என்னோட ஒய்ஃபும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ராட்டினங்கள் ரைட்ஸ் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஷாப்பிங் லொக்கேஷன்ஸ் எல்லாமும் இருந்துச்சு. அதுவுமே ரொம்பவே நல்லா எக்ஸைட்மெண்ட்டோட நிறைய பொருட்கள்லாம் இங்கே இருந்தது. ஈவன் வந்துட்டு எல்லாமே எது எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்ற பொருட்கள்லாம் இங்கே வித்துட்டு இருந்துச்சு. கிட்ஸுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பிபியை வாங்கிட்டு பிபின்னு ஊதிட்டு இருந்தது. ரொம்பவே நல்லா எக்ஸைட்மெண்ட்டோட ஜாலியாக விளையாடிட்டு ஒரு வழியாக கொஞ்சமாக பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு இங்கே நாங்கள் ரைடுக்கு வந்திருந்தோம். அதாவது ஜாயிண்ட் வீல் நான் முன்னாடியே காமிச்சில்லையா, அந்த ஜாயிண்ட் வீலுக்கு தான் வந்திருந்தோம். இங்கேருந்து அந்த திருவிழாவோட ஃபுல் லொக்கேஷனையும் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ரைட்ஸ் இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமில் இருக்கோம். அதனால் உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் லாஸ்ட் ரைடு. இது திருவிழாவோட ஃபர்ஸ்ட் டே தாங்க. இந்த நான் சொன்ன மாதிரி முன்னாடியே 10-12 டேஸ்க்கு இந்த திருவிழா இருக்கும். அதுவும் இந்த 10th டே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். ஏன்னா இந்த தீமிதி திருவிழாக்காக பல ஊர்லேருந்து எல்லாருமே பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லேயே வாங்க, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அவன் மேலே பார்த்துட்டு கையை காட்டுறான். இங்கே நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இங்கே கோஸ்ட் ஹவுஸ், அந்த மாதிரி அக்வாரியம் ஷோஸ், அந்த மாதிரி நிறைய விஆர் ஷோஸ், அந்த மாதிரியான நிறைய எக்ஸிபிஷனில் பார்க்கக்கூடிய ஸ்டால்ஸ்லாமும் இங்கே போட்டிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும்.
நாங்கள் ரைடில் போயிட்டு இருந்தப்போ யாழ் நிலாவை எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. கீழேருந்து எனக்கு தூக்கு தூக்குன்னு யாழ் நிலா அங்கேருந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ரைடு ஃபுல்லாக நாங்கள் முடிக்கிறத நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. என்னை வந்து தூக்கு தூக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த குழந்தை அழகாக. ஆக்ஷன்ஸ்லாம் அப்பப்போ ரொம்ப ஜூமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான நிறைய கேம்ஸ் அண்ட் ரைட்ஸ் இங்கே இருக்குது. அதில் ஒன்று தான் இது. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக போகுது ட்ரெயின். ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு நாட் சூட்டபிள். பட் யாராவது கூட அக்காம்பனிங் சைல்டு வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கூடவே தாராளமாக போகலாம். நல்லாவே இருக்கும் இந்த ரைட்ஸ்லாம். அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பாப்பாவுக்கு இந்த ஜிராஃபிக் மேலே போன ரைடு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்லோவாக அந்த தாத்தா ஆட்டிக்கிட்டு இருந்தார். அது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மற்றவங்களே வந்து ஏறி உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. ஜாலி 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 ஜாலி. கையில் ஆட்டம்.
இங்கே இருக்கிற முனீஸ்வரரோட பெரிய கத்தியை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆகணும். இந்த கத்தி வந்துட்டு என்னுடைய மாமா, அதாவது அக்காவுடைய ஹஸ்பண்ட் தான் இதை செஞ்சு இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் கோயில் ஐட்டம் ஏதாவது நீங்கள் கோயிலுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ஏதாவது ப்ளேஸ் பண்ணலாம். கோயில் கலசம், கவசம், திருவாச்சி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இல்லாமல் பண்ணுவாங்க. இந்த கடைங்களை பார்கெயின் பண்ணி வாங்குறதுமே ஒரு தனி கலை தான். அதுக்கு நமக்கு கற்றுக்கணும். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் அதிகமான விலை சொன்னாங்கன்னா அதை நம்ம கேட்டு அதை பார்த்து கரெக்டான விலைக்கு வாங்கிக்கணும். இது சீம்பாலில் செய்கிற பால் கடம்புன்னு சொல்லுவாங்க. இது உண்மையான சீம்பாலில் தான் செய்கிறாங்களான்னு தெரியாது. பட் டேஸ்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு அதுக்கு இருக்குது. ஹரிஷ் இந்த ரைடு இருக்கிறதுலே எனக்கு ரொம்பவே ஃபேவரட், ரொம்பவுமே த்ரில்லிங்கான ரைடு. மற்றது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது, அதுவும் அந்த டாப்லேருந்து கீழே இறங்கும் போது நமக்கு அது அப்படியே அந்த அட்ரினலின் சுரக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ரைட் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் இது போங்க. ஒரே ஒரு விஷயந்தான், பட் இதுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே வைக்கல அவங்க.
வாங்கடா இங்கே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா நம்ம பாப்பா பாருங்க